தமிழகத்தில் தேர்தல் நெருங்குவதை முன்னிட்டு நடைபெற்ற சில அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனிமொழி ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். வாக்கு கேட்டு வீதி வீதியாக சென்ற கனிமொழிக்கு தொண்டர்கள் ஆரத்தி எடுத்து சிறப்பு வரவேற்பு அளித்தனர். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல் 10ஆம் வகுப்பு வரை படித்த 50 லட்சம் பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி என்பது அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படும் ஆட்சி என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் மக்களவை வேட்பாளராக போட்டியிடும் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமியும் முத்தரசனும் பரப்புரை மேற்கொண்டனர். அப்போது பேசிய அவர், மாற்று கருத்து உள்ளவர்கள் மோடி ஆட்சியில் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் என குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சி இந்த முறையும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியாது என பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராஜாவை ஆதரித்து இல கணேசன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி காலத்திலிருந்து வறுமை ஒழிப்போம் என்று சொல்லி வருவதாகவும், பிரதமர் நரேந்திர மோடியே வறுமை ஒழிய பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். மக்களவை தேர்தலில் போட்டியிடும் இடதுசாரி கட்சி வேட்பாளர்களுக்கும் தனிச்சின்னத்தில் போட்டியிடும் திருமாவளவனுக்கும் ஆதரவாகத்தான் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக திரைப்பட இயக்குநர் ராஜமுருகன் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடதுசாரி வேட்பாளர் கூட சட்டமன்றம் செல்லாதது மிகப்பெரிய அரசியல் பின்னடைவாக இருந்ததாக தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என மக்கள் நீதி மையத்தின் நிர்வாகி கோவை சரளா குற்றம் சாட்டியுள்ளார். கோவை மக்களவை தொகுதியில் மக்கள் நீதி மையம் சார்பில் போட்டியிடும் மகேந்திரனை ஆதரித்து பல்லடத்தில் கோவை சரளா பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நாட்டில் நல்லாட்சி நடக்க வேண்டும் என மக்கள் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்கள் நீதி மையம் பெண்களுக்கான பல திட்டங்களை அறிவித்துள்ளது என்று கூறி வாக்குகளை அவர் சேகரித்தார். அதிமுகவும் திமுகவும் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக அப்துல் கலாமின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பரங்குன்றம் அருகே உள்ள வில்லாபுரத்தில் பொன்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் சு வெங்கடேஷ் கீழடி அகழ்வாராய்ச்சியை மறைக்கும் மத்திய அரசுக்கு எதிராக போராடியவர் என்று புகழ்ந்தார். திருவாரூரில் நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் தாழை சரவணனுக்கு ஆதரவாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தண்டலை, விளமல், சேந்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை அலங்காநல்லூர், கொண்டையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் அமமுகவிற்கும் திமுகவிற்கும் தான் நேரடி போட்டி என்று கூறினார். அதிமுகவினர் ஓட்டுக்கு பணம் வழங்கி வெற்றி பெற முயற்சிப்பதாக தங்க தமிழ்ச்செல்வன் கூறினார். சென்னை ஐசிஎஃப் பேருந்து நிலையம் அருகே மத்திய சென்னை மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் சாம்பால் மக்களிடையே வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரயில்வே உள்பட மத்திய அரசு வேலைவாய்ப்புகளில் தமிழர்கள் வேலைவாய்ப்பு பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இது ஒரு தவறான கருத்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீல் பண்ணுறேன். அது வந்துட்டு ஒரு நேஷனல் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, அது நேஷனல் டெஸ்ட் ஒன்றுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட் பிரகாரம் தான் போதும். ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாடுக்கு அதுக்கேற்ற உரிய ரிசர்வேஷன் கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. மத்திய சென்னை மக்களவை தொகுதியில் அமமுக கூட்டணியில் உள்ள எஸ்டிபிஐ கட்சி வேட்பாளர் தெஹலான் பாகவி வாக்கு சேகரித்தார். மத்திய சென்னை தொகுதியில் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஆதரவு பெருகி வருவதால் எதிர்க்கட்சிகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். திமுகவினர் அவர்களாகவே அவர்களது வீட்டில் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு புகார் அளித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையில் அரக்கோணம் மக்களவை தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து திருத்தணி எம்எல்ஏ நரசிம்மன் பிரச்சாரம் செய்தார். வாக்காளர்களிடையே பேசிய ஏ.கே. மூர்த்தி, தமிழகத்தில் நடைபெறும் நல்லாட்சி தொடர தம்மை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தேர்தல் களம் அனல் பறக்கும் நிலையில் அரசியல் தலைவர்களும் வேட்பாளர்களும்
தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விழுப்புரம் மக்களவை தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து விக்கிரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், வருமான வரித்துறையை பயன்படுத்தி தமிழக அரசை கொத்தடிமைகளாக பாஜக வைத்திருப்பதாக குற்றம் சாட்டினார். இதேபோன்று கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணியை ஆதரித்தும் அவர் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி சர்வாதிகாரி போல செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். வேதாரண்யத்தில் நாகை மக்களவை அதிமுக வேட்பாளர் தாழை சரவணனுக்கு ஆதரவாக அமைச்சர் OS மணியன் வாக்கு சேகரித்தார். தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை, அகஸ்தியன் பள்ளி, காந்தி நகர், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன், நாகை மக்களவை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் செல்வராஜ் ஆகியோரை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் உள்ள மோடி ஆட்சிக்கும் தமிழகத்தில் உள்ள எடப்பாடி ஆட்சிக்கும் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக கூறினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தனுஷ்குமாரை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வாக்கு சேகரித்தார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைவர் மோடியும் அமித்ஷாவும் தான் என்று விமர்சித்தார். தமிழ் மீது திடீரென பற்று வந்தது போல் பிரதமர் நரேந்திர மோடி பேசுவதாக விமர்சித்தார். திருவள்ளூர் மக்களவை தனித்தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார், பூவிருந்தவல்லி தனித்தொகுதி திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து தாமரைப்பாக்கத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், பாமக என்பது பாசமிகு மகன் கட்சியாக உள்ளதாக விமர்சித்தார். நடிகர் ரஜினி புதிய படங்கள் வரும்போதெல்லாம் அரசியலுக்கு வருவேன் என்று கூறி கல்லாவை நிரப்பிக் கொள்பவர் என்று குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தென்காசி தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஏப்ரல் 18ஆம் தேதி நடக்கும் தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்கும் தேர்தல் என்று அவர் பேசினார். மத்தியில் நிலையான ஆட்சி உருவாக அதிமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு வாக்களிக்குமாறு சரத்குமார் வாக்கு சேகரித்தார். புரட்சி தலைவர்கள் கனவை நினைவாக்குவதற்கு, அவர் விட்டு சென்ற பணியை பூர்த்தி செய்வதற்கு அனைத்து இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும். அனைத்து இடங்களில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இங்கு நமது வேட்பாளர், உங்கள் வேட்பாளர், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர், புதிய தமிழக கட்சியின் வேட்பாளர் அன்பு அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இரட்டை வாக்களிப்பு அமர்ந்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு சிரம் தாழ்த்தி வேண்டி எதிர்த்து இருப்புகளை டெபாசிட் இழக்க செய்யுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொண்டு. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் திண்டுக்கல் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் வேலுச்சாமி ஆகியோரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், கருணாநிதி மரணம் தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் கண் கலங்கினார். அப்போது மேடையிலிருந்து திமுக துணை பொதுச் செயலாளர் பெரியசாமி, எம்எல்ஏக்கள் செந்தில்குமார், சக்கரபாணி ஆகியோரும் முகத்தை மூடி அழுதனர். உங்களுக்கு தெரியும், நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்க்கையில எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. உண்மையே ஒண்ணுதான், மெரினாவில் அவருடைய கலைஞர், அவர் தலைவராக ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் அறிஞர் அண்ணா. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் தேனி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத் குமாரை ஆதரித்து விஜயகாந்த் மகன் விஜயபிரபாகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது ஆம்புலன்ஸ் வந்ததால் பேச்சை நிறுத்திய அவர் ஆம்புலன்ஸ் செல்ல வழிவிடுமாறு கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சென்னவரம் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை கிராமத்திற்குள் செல்ல விடாமல் பாமகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதோடு கைகலப்பும் உருவானது. இதனை கண்டித்து திமுக கூட்டணி கட்சியினர் வந்தவாசி மேல்மருவத்தூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். பிரதமர் வேட்பாளர் யார் என்றே தெரியாமல் எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்கின்றன என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தேனி பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் ஊழலை பற்றி பேச திமுக கூட்டணிக்கு எந்த தகுதியும் இல்லை என்று குறிப்பிட்டார். ஊழல் செய்து தமிழகத்திற்கு தலைக்குனிவை ஏற்படுத்திய கட்சி திமுக எனவும் விமர்சித்தார். நாடு பாதுகாப்பாக இருக்க பிரதமர் நரேந்திர மோடி பாடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர், உலகில் இந்தியாவிற்கு பெருமை கிடைத்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி தான் காரணம் என புகழாரம் சூட்டினார். பிரதமர் மோடியின் துணிச்சலான நடவடிக்கைகளால் உலகளவில் இந்தியா தலை நிமிர்ந்துள்ளது என்று பெருமையுடன் குறிப்பிட்ட அவர், ராகுல் காந்திக்கு வாக்களித்தால் தமிழகம் பாலைவனமாகிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கென்றும் தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.